திமுகவுடைய கோட்டையை தாவேகா உடைத்தது எப்படி? தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலை கணிக்க தவறி இருக்கிறது உளவுத்துறை. சபரீசனுடைய டேட்டாவை நம்பி ஏமாந்து போன திமுக. சென்னையில் நடந்த அந்தர் பல்டி என்ன, இந்த காணொலியில் பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் வேலை என்றது மற்ற கட்சிகளுக்கு ஒரு முன்னோடியா இருக்கும். திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தலைமை முடிவு செய்து தன்னுடைய திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு கடந்த காலங்களை நம்ம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை, கிட்டத்தட்ட நீங்க சென்னையில ஒரு 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அதற்கு பிரதானமான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, திமுகவுடைய தலைமை ஒரு தனியார் நிறுவனத்தை வச்சிருந்தாங்க இல்லையா, வியூகம் அமைக்க. அந்த தனியார் நிறுவனம் கொடுத்த டேட்டாவை திமுகவுடைய தலைமை முழுமையா நம்பி அந்த டேட்டா அடிப்படையில் இன்றைக்கு வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. அப்ப இந்த டேட்டாவை எல்லாம் நம்பி சென்னையில வேட்பாளரை தேர்வு செய்ததற்கு முக்கியமான ஒரு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அரசியல்ல இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் அப்படின்னா, டேட்டாவை வழிநடத்தியது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் ஸ்டாலின் அவருடைய மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, மருமகன், அவருடைய பார்வையில தான் இந்த டேட்டா தயாரிப்பு வேலையெல்லாம் நடந்து அந்த டேட்டா நிறுவனம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை முழுமையா நம்பி களத்துல என்ன நிலவரம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க தலைமை எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இந்த டேட்டாவை எல்லாம் சேகரித்து கொடுத்து தலைமை முடிவு செய்து ஒரு புறம் இருந்தாலும், குளறுபடி எங்க நடந்திருக்கு அப்படின்னா, இந்த முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, மக்கள் கிட்ட செல்வாக்கு இழந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்க பாருங்க. இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டேட்டா நிறுவனத்தோட ஒரு டீலிங், ஒரு மறைமுகமான ஒரு டீலிங் நடத்திருக்காங்க. அந்த டீலிங்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பொருள் கைமாறி இருக்கலாம், விலை கொடுத்து கூட அந்த டேட்டா நிறுவனங்களை வாங்கியிருக்கலாம். அந்த வகையில அவங்க கொடுத்த அந்த தகவலை வச்சு சென்னையில வேட்பாளர் தேர்வுலையும் நடந்த குளறுபடி காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மண்ணை திமுக கவி இருக்கிறது. அந்த வகையில சென்னையில குறிப்பா சில முக்கியமான வேட்பாளர்கள்னு பார்த்தா, பிரபாகர் ராஜா, எழிலன், மயிலை வேலு, எபினேசர், புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுதர்சனம் மாதிரியான இந்த ஆட்கள் எல்லாம் செல்வாக்கு உள்ள நபர்களாக இந்த முறை இருந்தார்கள். அவர்களுக்கான செல்வாக்கு களத்துல என்னவாக இருந்தது அப்படியெல்லாம் எதையுமே திமுக தலைமை முழுமையாக பார்க்காமல் டேட்டாவை நம்பி களத்தில் நின்று திமுக தோற்றிருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவாக பார்க்கப்படுகிறது. ஒருபடி விஜயுடைய வருகை இருக்கு இல்லையா, இந்த விஜயுடைய வருகையை திமுக தலைமை பார்த்த விதம் இருக்கு. விஜய் ஒரு சினிமா நடிகர், விஜய்க்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு. ஆனால் அந்த இளைஞர் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா? பெரிய கூட்டம் வரலாம், ஆனால் அந்த கூட்டம் ஓட்டளிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களை பார்த்து வரக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு போதுமான அரசியல் புரிதல் இருக்காது. விஜயே ஒரு சினிமா நடிகர் தான். நடிகர்களுக்கு இந்த நாட்டில் ஆள்வதற்கு வாய்ப்பு என்பது சுலபமாக கிடைக்காது. ஒருவேளை பிற்காலத்தில் கிடைத்தாலும் கூட இந்த முறை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தவறான ஒரு கணிப்பு, அண்டர் எஸ்டிமேட்னுவாங்களே, அப்படி ஒரு தவறான ஒரு கணிப்பை திமுக தலைமைக்கு கொடுத்தது யாருன்னா, இதே டேட்டா கம்பெனி தான் கொண்டு போய் திமுக தலைமை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, விஜயால எந்த விதமான ஒரு பெரிய மாற்றமும் வராது, கவலைப்பட வேண்டாம், இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கிறதா, கூட்டமாக வருபவர்கள் எல்லாம் வாக்களித்து விடுவார்களா அப்படின்ற பல தர்க்கவாதத்தை முன்வைத்து திமுக தலைமையை நம்ப வைத்தார்கள். இன்னும் குறிப்பாக இந்த வேட்பாளர் தேர்வு இருக்கு இல்லையா, இதுல விஜய் கையாண்ட விதம் இருக்கு. வழக்கமா உளவுத்துறை ஒரு வேட்பாளர் தேர்வு நடக்கிற பொழுதே இந்த வேட்பாளர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவருக்கான செல்வாக்கு என்ன இருக்கு, சமூக செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பகுதியில அவர் அறியப்பட்ட நபர் தானா, அவரால் எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டேட்டாவையும் கொண்டு வந்து உளவுத்துறை தலைமைக்கு கொடுப்பாங்க. வழக்கமா யார் களத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த முறை உளவுத்துறையே கணிக்க தவறியது. தாவேகா தலைவர் விஜயுடைய வேட்பாளர் பட்டியலை உளவுத்துறை கணிக்க தவறி இருக்கு. டேட்டா நிறுவனம் கணிக்க தவறுனது ஒரு புறம் இருந்தாலும், திமுக தலைமை தொண்டர்களை கவனிக்காம விட்டாலும், உழைக்கக்கூடிய தொண்டர்களுடைய கருத்தை கேட்காமல் விட்டாலும், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டே தவறாக கொண்டு போய் கொடுத்திருக்காங்க திமுக தலைமைக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, சாதாரணமானவர்கள், இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த தொகுதியில இந்த வேட்பாளர் யார், வேட்பாளர் பெயர் என்ன அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனா சின்னம் விசில்னு தெரியும் இல்லையா, அதுல போய் நம்ம தாவேக்கால இருக்கக்கூடிய தாவேக்கா ஆதரவாளர்கள், பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள் அந்த விசிலை வச்சு இந்த முறை தேர்தலை முடிச்சு விட்டுட்டாங்க. இது திமுக தலைமைக்கு உள்ளபடியே ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்ப திமுக எந்தெந்த இடங்கள்ல தவறி இருக்கு, நம்ம இந்த 3 விஷயங்களை பார்க்கணும். பிரதானமா இப்ப நம்ம பார்த்த இந்த கணிப்புல இருந்து நடந்த ஒரு 3 விஷயம்ன்றது
திமுக தலைமை தன்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு நபரை நம்பி, டேட்டாவை நம்பி இந்த தேர்தலை சந்தித்தது மிகப்பெரிய தோல்வி. காலகாலமா கட்சியில உழைத்த தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பகுதி தொண்டர்கள், நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒரு பெரிய நிர்வாகம் இருக்கு திமுக கிட்ட. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சை திமுக கேட்க தவறியது மிகப்பெரிய தோல்வி. மூன்றாவதாக, இன்றைக்கு களத்தில் வந்த விஜய், நடிகர் விஜய், இவரால் என்ன ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைத்தது மிகப்பெரிய தோல்வி. விஜய்க்கு பின்னால் கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்களிக்குமா அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பாருங்க. இந்த நம்பிக்கையில் எல்லாம் மண்ணை வாரி போட்டு திமுகவுடைய கோட்டை தகர்ந்து விட்டது. சென்னையில கிட்டத்தட்ட 14 தொகுதியில் திமுக சரிந்து புதைந்திருக்கிறது. 2 தொகுதியில மட்டும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சி. முதலமைச்சர் வேட்பாளரான திரு மு.க. ஸ்டாலினும் தோற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான செய்திகளை. நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.